Hello dear students, okay. So in the session வந்து Neet level questions பார்க்க போகிறோம். அதுலேயும் level 1 type of questions பார்க்க போகிறோம். Chemical bonding and molecular structure இந்த டாப்பிக்கில் இருந்து ஓகேங்களா ரைட். ஸோ ஒரு சின்ன கோட்டோட ஆரம்பிக்கிறோம். திங்க் பிக். ஸோ நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் ஸ்டெப் மேட்டர்ஸ் and move fast and steady. So steadyயாகவும் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரைட். ஸோ வில் ஸ்டார்ட் த கொஷின்ஸ் பா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். இன் ட்ரை ஐஸ் த பாண்ட்ஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் டூ மாலிக்யூல்ஸ். ஸோ ட்ரை ஐஸில் என்ன இருக்க போகுது? ஐஸ்னால் H2O மாலிக்யூல்ஸ். ஸோ ட்ரை ஸ்டேட்டில் ஒரு H2Oக்கும் இன்னொரு H2Oக்கும் என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்னா ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லலாம். இது அயானிக் காம்பவுண்ட் கிடையாது, பியூர் கோவலன் பாண்டும் கிடையாது. ஸோ ஒரு H2Oக்கு இன்னொரு H2Oக்கு இருக்கிற வெரி வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறோம்? வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நெக்ஸ்ட், விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அமங் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ எது இருக்கிறதுலையே வீக்கஸ்ட், சாரிப்பா வீக்கஸ்ட்னு கேட்குறாங்க. எது இருக்கிறதுலே வீக்கஸ்ட்? ஓகே. ஸோ கம்பேரிங் த ஃபோர் டைபோல் பாண்டினுடைய ஒரு டைப் தான் ஹைட்ரஜன் பாண்ட். நியர்லி தே ஆர் சேம். மெட்டாலிக் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஹார்டானது உனக்கே தெரியும். ஸோ வெரி வீக் ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸு? டிபை ஃபோர்ஸ். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, லண்டன் ஃபோர்ஸ், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் கொடுப்போம் ரைட். கொஷின் நம்பர் 3. கோவேலன் மாலிகூல்ஸ் ஆர் யூஸ்வலி ஹெல்ட் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பை கோவேலன் மாலிக்யூல். ஒரு கோவேலன் மாலிக்யூலுக்கு இன்னொரு கோவேலன் மாலிக்யூலுக்கும் ஜென்ரலாக கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் என்ன டைப் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்? சார்ஜ் இருந்துச்சுன்னா டைபோல்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா அயானிக்னு அர்த்தம் ரைட். ஹைட்ரஜன் பாண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சாலிட் ஸ்டேட்டில் ஹைட்ரஜன் பாண்டோட ரோல் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே கிறிஸ்டல்னு சொல்லும்போதே சாலிட் ஸ்டேட்டை மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் மேஜர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எது? வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். வெரி வீக் கோவேலன் மாலிகூல்ஸ் நடுவில் ரைட். இன் சாலிட் ஆர்கான், சாலிட் ஸ்டேட் திரும்பவும் வருது பார். ஸோ ஆர்கானில் சாலிட் ஸ்டேட்டில் த ஆட்டம்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை என்னது? வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். கொஷின் நம்பர் 5. த பாண்ட் இன் விச் டூ ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட் பை கூலும்பிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். கூலும்பிக் ஃபோர்ஸ்னாலே அதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குனால அது என்ன பாண்டு தான்? அயானிக் பாண்டு தான். ஸோ அது என்ன பாண்டு தான்? அயானிக் பாண்டு தான். கொஷின் நம்பர் 6. ஆஸ் கம்பேர்ட் டு கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ், எலக்ட்ரோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ்னால் அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? ஸோ கோவேலண்ட் காம்பவுண்டில் சார்ஜே கிடையாது, நோ சார்ஜ், இல்லை கொஞ்சமாக சார்ஜ் இருக்கும். வேற அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சார்ஜ்டு காம்பவுண்ட்ஸ். அப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கர். ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸினுடைய மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஓகே. கொஷின் நம்பர் 7. த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல் எம். ஏதோ ஒரு மெட்டல் கொடுக்குறாங்க. 1s2 2s2 2p6 3s1. 3s1னால என்னன்னு தெரியுது? அது யார்? சோடியம்னு தெரியுது சார் நமக்கு. சோடியம்னு நல்லாவே தெரியுது சார் நமக்கு ரைட். ஸோ Na+ நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் ஆக்சைடுனா ஆக்சிஜனுடைய சார்ஜ் என்ன இருக்கணும்? 2-. நவ் கிராஸ் மல்டிப்ளை. சார் இது இங்கே வரணும். அப்போ ஃபார்முலா Na2O. இன் ஜென்ரல் சொன்னால் M2O. கொஷின் நம்பர் 8. அமங் த ஃபாலோயிங் த காம்பவுண்ட் விச் வில் ஷோ ஹையஸ்ட் லாட்டிஸ் எனர்ஜி யாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா பாருங்கள், கேட்டையானோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும். இங்கே 4மே ஆனையான் ஃப்ளூரைட் தான், 4 பேர்கிட்டையுமே ஃப்ளூரைட் தான். ஸோ எங்கே கேட்டையானோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கோ அங்கே லாட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இந்த 4 பேரில் யார்கிட்ட கேட்டையானோட சைஸ் சின்னது? சோடியம். ஸோ த ஆன்சர் ஃபார் த கொஷின் இஸ் ஆப்ஷன் B. Question number 9. Consider the two elements 37 and 53. The bond between their atoms. Right. 37 யார் அவன்? ருபீடியம். ஏன்னா 36 கிரிப்டான், 37 ருபீடியம். 53 யார் அவன்? அயோடின்.
ஸோ இவன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஸ்பீஷீஸ். அல்கலி மெட்டல்னு சொல்ல போனால் குரூப் 1 இவன் 1A இல்லை 1 எப்படி வேணால் சொல்லலாம். இவன் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஸ்பீஷீஸ் ஹாலஜன், எக்ஸாம்பிள் 17th குரூப்பு. ஸோ அப்போ இவன் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், இவன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ இவங்களுக்கு நடுவில் உருவாகிற பாண்ட் என்ன பாண்டாக தான் இருக்கும்? அயானிக் பாண்டாக தான் இருக்கும். அப்போ ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பீஷீஸ் நடுவில் உருவாகிற பாண்ட் அயானிக் பாண்டாக தான் இருக்கும். விச் ஆர் த ஃபாலோயிங் பேர் வில் ஃபார்ம் த மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் பாண்ட்? யார் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டேபிளான அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க? ரைட். இந்த ஸ்டேபிளான அயானிக் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசும்போது அயானிக் பாண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்ட்ராங்கான அயானிக் பாண்டாக இருக்கணும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான பாண்டு தான் ரொம்ப ஸ்டேபிளான அயானிக் பாண்டாக இருக்கும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, கேட்டயானிக் சார்ஜ் அதிகமாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இப்படி பார்க்கும்போது இங்கே குளோரினை விட ஃப்ளூரின் தான் ஸ்ட்ராங்கான அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ உன்னுடைய ஆன்சர் ஏ கிடையவே கிடையாது. குளோரினை விட ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஃப்ளூரின் தான். அடுத்தது கேட்டயானிக் சார்ஜை பாரு. இவன் 1+ சார்ஜ் லித்தியம், சோடியமும் 1+ சார்ஜ், மெக்னீஷியத்துக்கு 2+ சார்ஜ். ஸோ அப்போ ஸ்டேபிளான அயானிக் பாண்டை யாரால் ஃபார்ம் பண்ண முடியும்னா மெக்னீஷியமால் மட்டும்தான். மெக்னீஷியம் ஃப்ளூரைட் இஸ் மோர் அயானிக். Question number 11. For 2 ionic solids CaO, Ki, identify the wrong statement. CaO அப்படின்னா இவனுக்கு 2+ 2-. Ki இவனுக்கு 1+ 1-. எது ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாரு. லாட்டிஸ் எனர்ஜி இவனுக்கு அதிகம். ஆமாம், கேட்டையான் அயானிக் சார்ஜ் அதிகம், ஆனால் லாட்டிஸ் எனர்ஜி அதிகம். இது கரெக்ட். Ki is soluble in benzene. இது ஒரு அயானிக் காம்பவுண்ட். இட் இஸ் soluble in which solvents? போலார் சால்வெண்ட்ஸ். எதில் கரையும்? போலார் சால்வெண்ட்டில் கரையும். பென்சின் ஒரு நான் போலார் சால்வெண்ட், அதில் கரையாது. ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எது ராங்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஃபார் த கொஷின் இஸ் ஆப்ஷன் பி. வேணா மற்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோ. CaOக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம், கரெக்டு. ஏன்னா CaOக்கு லாட்டிஸ் எனர்ஜி அதிகம்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகம். Kiக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி, கரெக்ட். இப்போ தான் அதுக்கு 3rd பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் தான் 4th பாயிண்ட். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொன்னால் ஆப்ஷன் பி 12. The atomic number of an element A is 4 அப்படின்னா பெரிலியம். இன்னொருத்த 17 அப்படின்னா குளோரின். பெரிலியம் தான் அட்டாமிக் நம்பர் 4, 17 வந்து குளோரின். வாட் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் தீஸ் டூ? இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன மாதிரியான பாண்டு கிரியேட் ஆகும்? எக்ஸாம்பிள், இவங்க 2 பேரும் முதல்ல இவன் 2+ சார்ஜ், இவன் 1- சார்ஜ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த 1 இங்கே, இந்த 2 இங்கே, பெரிலியம் குளோரைடு. இதுதான் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டு சார் அப்படின்னாக்கா கோவேலண்ட் காம்பவுண்ட். எப்படி பாரு, பெரிலியத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 2s2, பெரிலியம் வந்து 1s2 2s2. இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? இந்த 2 எலக்ட்ரானும் 2p0ல் இருக்குது. பெரிலியத்தோட 2p ஆர்பிட்டால் 0. ஸோ இது s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால். ஸோ இப்படி இருக்கும் இந்த 2 எலக்ட்ரான். கரெக்டாக பிஃபோர் பாண்ட் ஃபார்மேஷன் எக்ஸைட்டேஷன் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே எக்ஸைட் ஆகிடும். அப்போ இது நடக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் ஹைப்ரிடைசேஷன். 2 ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகுது. இது பேர் s ஆர்பிட்டால், இது பேர் p ஆர்பிட்டால். ஆனால் இப்போ இதோட பேர் sp ஆர்பிட்டால், இதோட பேரும் sp ஆர்பிட்டால். ஹைப்ரிடைசேஷன் நடந்தாலே கோவேலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும், அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கோவேலன்ட் பாண்ட். அதில் ஆப்ஷன் பி ஆர் சியா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் வேறு வேற ஆள். கண்டிப்பாக இப்போ சார்ஜ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும், சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த பாண்டு ஒரு போலார் கோவேலன்ட் பாண்டு. இந்த பாண்டு ஒரு போலார் கோவேலன்ட் பாண்டு. கொஸ்டின் நம்பர் 13. ரைட். என்ன கொடுக்குறாங்க? காம்பவுண்ட் X forms compounds of the formula XCl3 X2O5 Ca3X2. அதாவது இங்கே எக்ஸோட சார்ஜ் என்ன? +3. இங்கே எக்ஸோட சார்ஜ் என்ன? +5. இங்கே எக்ஸோட சார்ஜ் என்ன? -3. ஒருத்தன் +3யும் ஃபார்ம் பண்ணுறான், +5ம் ஃபார்ம் பண்ணுறான், -3யும் ஃபார்ம் பண்ணுறான். பட் நாட் XCl5. XCl5 அதாவது 5 பாண்டை ஃபார்ம் பண்ண மாட்டானா. அப்போ 5 பாண்டை ஃபார்ம் பண்ண மாட்டான்னாலே இவன் ஒரு செகண்ட் பீரியட் எலமெண்ட். செகண்ட் பீரியடில் யார் இருக்கா?
லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இதில் யாரோ ஒருத்தன் தான். ஏன்னா செகண்ட் பீரியடில் இருக்கிற யாருக்கிட்டையுமே நோ வேக்கண்ட், காலியாக கூட டி ஆர்பிட்டால் கிடையாது, காலியாக கூட கிடையாது. இதில் +5 ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது நைட்ரஜன் தான். மேக்ஸிமம் சார்ஜ் +5, மினிமம் சார்ஜ் -3. அப்போ கொடுத்துருக்கிற எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து போகிற ஒரே ஆள் நைட்ரஜன். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நைட்ரஜன். கொஷின் நம்பர் 14. எலமெண்ட்ஸ் ஹேவிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 1.5 and 3. ஓகே, பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் தெம் வில் பி, என்ன டைப் ஆஃப் பாண்டாக இருக்கும் பாருங்கள். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் XA-XB இஸ் ஈக்குவல் டு 1.7 வச்சுக்கோ. அந்த பாண்டு 50% அயானிக்காக இருக்கும், 50% கோவேலண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த டிஃபரன்ஸ் XA-XB கிரேட்டர் தேன் 1.7 வச்சுக்கோ, வித்தியாசம் அதிகமாக இருக்குன்னா மோர் அயானிக், 50% விட அதிகமாக அயானிக் பாண்டு, லெஸ் கோவேலண்ட், 50% விட கம்மியாக கோவேலண்ட் பாண்ட். அப்படியே ஆப்போசிட் இன்னொரு கண்டிஷன், XA-XB இஸ் லெஸ் தேன் 1.7னா மோர் கோவேலண்ட் பாண்ட், 50% விட மோர் கோவேலண்ட் இன் நேச்சர், லெஸ் அயானிக் இன் நேச்சர். ஸோ இப்போ பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1.5. வித்தியாசம் எவ்வளோ சார்? அதிகபட்சம் 3 கொடுத்துருக்காங்க, மைனஸ் இன்னொருத்தன் 1.5. ஆன்சர் 1.5 சார். ஆன்சர் லெஸ் தேன் 1.7. அப்போ இந்த பாண்டு என்ன மாதிரியான பாண்டாக இருக்கும்? மோர் கோவேலண்ட் பாண்ட். இந்த பாண்டு கோவேலண்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கிற பாண்டு. 14th கொஷனுக்கு ஆன்சர் பி. 15. பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். எது ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க பாருங்கள். LiF இஸ் லெஸ் சால்யூபிள். கரெக்டா சார்? Liக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ் சார். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ரைட், இங்கே இந்த காம்பவுண்ட் கம்பேரிட்டிவ்லி மோர் அயானிக் இன் நேச்சர். அப்போ இவன் தான் மோர் சால்யூபிள். அயானிக் காம்பவுண்ட் தான் நல்லா கரையும் இல்லையா? மோர் சால்யூபிள் இன் நேச்சர், அதை தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், MgO இஸ் கிரேட்டர் லேட்டிஸ் எனர்ஜி. கரெக்ட், ஏன்னா Mgக்கு 2 ப்ளஸ் சார்ஜ், சோடியத்துக்கு 1 ப்ளஸ் சார்ஜ் தான். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மூணாவது, லித்தியம் ஹைட்ரைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுவுமே கரெக்ட். ஏன்? லித்தியம் ப்ளஸ் சார்ஜ், H- ஓரளவுக்கு சின்ன சைஸுங்கிறனால, லித்தியம் சின்ன சைஸுங்கிறனால H+ டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கோம். பொட்டாசியம் பெரிய சைஸ், அதனால் H- அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சி வச்சுருக்க முடியாது. அதனால் லித்தியம் ஹைட்ரைட் ஸ்டேபிள். கரெக்ட். நாலாவது ஆப்ஷன், KO2 இஸ் டயாமேக்னெட்டிக். திஸ் இஸ் ராங். எப்படி சார் சொல்கிறீங்க ராங்குன்னு? நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. KO2வை நான் இப்படி எழுதுவேன், O2-, ஏன்னா K+-ஐ எடுத்துட்டேன். O2- மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி டயக்ராம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி டயக்ராம் நமக்கு தெரியும். ஆக்சிஜன்னு சொன்னால் 1s2 2s2 2p4 இதுதான் ஆக்சிஜன். இந்த பக்கமும் 1s2 2s2 2p4 வரையும். ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கும்? ஆர்டர் 1 2 2 1ன்னு இருக்கும். ஞாபகம் இருக்கா? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஞாபகம் இருக்கா? சரி, மொத்தம் இங்கே பாருங்கள், இவங்கிட்ட 4 8, இந்த மைனஸ் சார்ஜ் அப்படின்னா 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ நான் 9 எலக்ட்ரானை இங்கே நான் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 ஃபில் பண்ணிட்டேன். நவ் லுக் அட் த டயக்ராம் கேர்ஃபுல்லி. தேர் இஸ் அ சிங்கிள் எலக்ட்ரான். அப்போ இது பேராமேக்னெட்டிக். அவங்க டயாமேக்னெட்டிக்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 16. The metal M readily forms the sulfate MSO4. ஓகே சார், மெட்டல் M வந்து ஒரு சல்ஃபேட்டை ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ வாட்டர் சால்யூபிள். சரி, அடுத்தது. ஸோ யாரோ ஒரு மெட்டலு MSO4 ஃபார்ம் பண்ணுறான், இவன் வாட்டர் சால்யூபிள். சரி, நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு எம்மோட சார்ஜ் +2, ஏன்னா சல்ஃபேட்டோட சார்ஜ் -2. அப்போ M ஒரு அல்கலைன் எர்த் மெட்டல். அல்கலைன் எர்த் மெட்டலில் சால்யூபிலிட்டி ஆஃப் சல்ஃபேட்ஸ் எப்படி இருக்கும்? பெரிலியம் சல்ஃபேட் இஸ் மோர் சால்யூபிள். பெரிலியம் சல்ஃபேட்டை மெக்னீஷியம் சல்ஃபேட்டை விட, கால்சியம் சல்ஃபேட்டை விட பேரியம் சல்ஃபேட்லாம் லீஸ்ட் சால்யூபிள். இன்சால்யூபிள்னே சொல்லலாம், லீஸ்ட் சால்யூபிள். ஓகேவா? ஸோ அப்போ மோர் சால்யூபிள் பெரிலியம் தான். சரி, ஓகே, ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு,
It forms an insoluble hydroxide. So insoluble hydroxide form பண்ணுறவன் யாரு? ஹைட்ராக்சைடு சாலிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் செகண்ட் குரூப்பில் பெரிலியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு எது மோர் சாலிபிள்னா பேரியம் ஹைட்ராக்சைடு தான் மோர் சாலிபிள். ஸோ அப்போ இன்சாலிபிள் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னும் போது ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஈஸியாக புரிஞ்சிருச்சு உனக்கு? பெரிலியம். ஸோ 16th கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 17. To a clear solution of a compound complex X, a solution of barium sulfate is added and a white precipitate is formed which does not dissolve in sulfate. Okay. என்னன்னா ஏதோ ஒரு காம்பவுண்ட் எக்ஸ்ன்னு யாரோ ஒருத்தர் இருக்கான், அது கூட என்ன ஆட் பண்ணுறாங்க? பேரியம் குளோரைடு ஆட் பண்ணுறாங்க, ஒயிட் precipitate கிடைக்குது. இந்த ஒயிட் precipitate இன்சாலிபிள் இன் HCl. அப்படின்னா இந்த ஒயிட் precipitate என்ன precipitate? எனி ஐடியா? எஸ், வெரி குட். இப்போ தான் போன பேஜில் கூட பார்த்தோம் பாரு, சல்ஃபேட் இஸ் இன்சாலிபிள், சாரி வீக்லி சாலிபிள். ரொம்ப சல்ஃபேட்டுக்கு சாலிபிலிட்டி கம்மி கீழே போக போக. அப்போ பேரியம் வேறு இங்கே ரியாக்ட் ஆகுது. ஸோ பேரியம் கூட இந்த காம்பவுண்ட் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம கிடைக்கிறது பேரியம் சல்ஃபேட். இவன் தான் இன்சாலிபிள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், which are the following as the lowest melting point? யாருக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி? ஓகேவா, ரைட். இப்போ கொடுத்துருக்கிற காம்பவுண்டை பார், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் எல்லாருமே ஃப்ளூரின் கூட ரியாக்ட் ஆகிருக்கிறாங்க, எல்லாருமே ஃப்ளூரின் கூட சேர்ந்துருக்கிறாங்க, ரைட். இதில் பெர்லியம் எக்ஸப்ஷன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ பெரிலியம் least ionic compound, ஏன்னா because of more polarization, least ionic in nature. அதனால் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஏன் லீஸ்ட் அயானிக்? பெர்லியத்தோட சைஸ் ரொம்ப சின்னது சார், அதனால் லீஸ்ட் அயானிக்கு. அப்போ லீஸ்ட் அயானிக்காக இருக்கிறவனுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அடுத்தது ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு? லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, பெரிலியம் குளோரைடு, 13 அலுமினியம். இங்கே ஒரு அலுமினியம் குளோரைட். ஸோ பீரியாடிக் டேபிளில் லித்தியமுக்கு பக்கத்தில் பெர்லியம் இருக்கும், லித்தியமுக்கு கீழே சோடியம் இருக்கும், சோடியத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி அலுமினியம் இருக்கும். ஓகேவா, ரைட். லிசன் கேர்ஃபுல்லி, லிசன். ஸோ இப்போ மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு ரொம்ப அதிகம்? எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா, இங்கே தான் லாட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இந்த 4 பேரில் இவங்க 2 பேர் தான் லாட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதுலேயுமே லித்தியம் மோர் கோவேலண்ட். வென் கம்பேரிங் சோடியம் லித்தியம் குளோரைட் இஸ் கோவேலண்ட். அப்போ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் அயானிக், லாட்டிஸ் எனர்ஜியும் ரொம்ப அதிகம். அப்போ மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகம் யாருக்குன்னா சோடியம் குளோரைடு. எக்ஸப்ஷனல் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின் நம்பர் 20. Which of the following substance will have the highest boiling point? யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்? ரைட், இது ஒரு பியூர் கோவேலண்ட் ஆட்டம். ஓகேவா, இது ஒரு கோவேலண்ட், அதாவது சார்ஜ் இருக்கிற போலார் கோவேலண்ட் மாலிக்யூல். இதுவுமே கோவேலண்ட் போலார் மாலிக்யூல். ஆனால் இது அயானிக் காம்பவுண்டு. அப்போ யாருக்கு மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்? அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் இன் ஜென்ரல் அதிகமாக இருக்கும். ஸோ 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 21. Which among the following is not the characteristic of an ionic compound? எது அயானிக் காம்பவுண்டுடைய கேரக்டரிஸ்டிக் கிடையாது? சார் பிரிட்டில் நேச்சர். ஆமாம், அயானிக் பாண்ட்லாம் முறுக்கு மாதிரி முறுமுறுப்பானது, உடைச்சிக்கும் சார். சாலிபிலிட்டி இன் போலார் சால்வெண்ட். ஆமாம், சார்ஜ் இருக்கிறதுல கரையும் சார், கரெக்ட் சார். டைரக்ஷனல் பாண்டு, இது ராங்கு. ஏன் கவனி, ஒரு ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்குன்னா மைனஸ் இங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுக்கும், இங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுக்கும், இங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுக்கும். மைனஸ் எங்கே இருந்தாலும் பிடிச்சி ப்ளஸ் சார்ஜ் இழுக்கும். நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். 360 டிகிரியில் எங்கேருந்து வந்தாலும் இழுக்கும். ஆனால் கோவேலன் பாண்ட் அப்படி இல்லை. கோவேலன் பாண்ட்ஸ் எல்லாமே ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப்னால உருவாகிற பாண்ட். அது எல்லாமே டைரக்ஷனல் இன் நேச்சர். அவங்க எல்லாருமே டைரக்ஷனல் இன் நேச்சர். அப்போ அயானிக் பாண்டு நான் டைரக்ஷனல். ஸோ கொடுத்துருக்கிற 3வது ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 22. The hydration energy of magnesium 2+ is greater than the hydration energy of. Okay. So magnesium 2+. யார் கொடுத்துருக்காங்க இங்கே? மெக்னீஷியம் 3+, பெரிலியம் 2+, அலுமினியம் 3+, Na+. அவ்வளோதான், வேலை முடிச்சு. ஒரு ப்ளஸ் சார்ஜ் தான், சார்ஜ் கம்மியானால ஹைட்ரேஷன் எனர்ஜியும்
கம்மி, சார்ஜ் கம்மி, ஹைட்ரேஷன் எனர்ஜியும் கம்மி. ரொம்ப சிம்பிள் கொஷின். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், லாட்டிஸ் எனர்ஜி ஆஃப் லித்தியம் இஸ் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். லித்தியமோட காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? நல்லா கவனி. லாட்டிஸ் எனர்ஜி எதை பொறுத்தது? கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. கேட்டையானுக்கு ஆனையானுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. இதில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதில் யார் ஸ்ட்ராங்கான பாண்ட் ஃபார்ம் பண்ணுவா? ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பாண்டை ஃபார்ம் பண்ணும் பிகாஸ் ஆஃப் சைஸ் ஃபேக்டர். அப்போ லாட்டிஸ் எனர்ஜியும் ஃப்ளூரின் இருக்கிற காம்பவுண்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அயோடின் இருக்கிற காம்பவுண்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லாட்டிஸ் எனர்ஜி ஆர்டர் 23க்கு A. 24, அலுமினியம் குளோரைடு இஸ் கோவேலண்ட், அலுமினியம் AlF3 இஸ் அயானிக். ஜஸ்டிஃபை. யார் இதை உனக்கு சொன்னது? ரொம்ப சிம்பிள்ப்பா. ரெண்டு இடத்துலையுமே அலுமினியம் 3+ தான் இருக்குது. கரெக்டாக? வெரி குட். ஒரு இடத்துல இருக்கிறது குளோரைடு பெரிய சைஸ், இன்னொரு இடத்துல இருக்க ஃப்ளூரைடு சின்ன சைஸ். என்ன நடக்குது இங்கே? நல்லா கவனி. பெரிய சைஸ்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய கடைசி எலக்ட்ரான்ஸை அவனால் ஒழுங்காக பிடிச்சிக்க முடியல, அதனால தான் பெரிய சைஸாக இருக்கான். கரெக்டாக? அப்போ இதை பிடிச்சி இவன் பவர்ஃபுல்லாக இழுப்பான். அப்போ இந்த நெகட்டிவ் அயன் எப்படி தெரியுமா இருக்கும்? அலுமினியம் 3+ குளோரைடும் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் போலரைசேஷன். இதுக்கு பேர் என்ன? போலரைசேஷன். இதை சொன்னவர் யார்? ஃபெஜான். ஃபெஜான்ஸ் ரூல்ஸில் படிச்சிருக்கோம். அப்போ மோர் போலரைசேஷன்னா மோர் கோவேலண்ட் இன் நேச்சர். மோர் போலரைசேஷன்னா மோர் கோவேலண்ட் இன் நேச்சர். இதை சொன்னவர் யார்? ஃபெஜான். அதனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஃபெஜான்ஸ் ரூல்ஸ். 25, the compound which contains both ionic bonds and covalent bonds. இங்கே கம்ப்ளீட்டாக 4 பாண்டுமே கோவேலண்ட் பாண்டு தான். இங்கே HONO2 எல்லாமே கோவேலண்ட் பாண்ட் தான். சார்ஜ் இருக்குது, சார்ஜ் இல்லை, போலாராக இருக்குது. இது போலார் கோவேலண்ட் பாண்ட். கொஞ்சமாக சார்ஜ் இருக்கிற கோவேலண்ட் பாண்ட். இங்கே அயானிக் பாண்டு மட்டும்தான், கேக்கும் சிஎலுக்கு நடுவில். இங்கே தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்படி சார்? K+NO3- இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அயானிக் பாண்ட் இருக்குது. இந்த NO3- எப்படி எழுதுகிறோம்? இப்படி எழுதுகிறோம். இந்த இடத்துல இருக்கிற பாண்ட்லாம் கோவேலண்ட் பாண்ட்ஸு. ஸோ அப்போ இந்த காம்பவுண்டில் கோவேலண்ட் பாண்டும் இருக்குது, அயானிக் பாண்டும் இருக்குது. கொஷின் நம்பர் 26, லித்தியம் குளோரைடு இஸ் soluble in ஆர்கானிக் சால்வெண்ட். லித்தியம் குளோரைடு அதே NaCl அப்படி இல்லை. ஏன்? கவனி. ரெண்டு இடத்துலையும் குளோரைடு தான். லித்தியம் சின்ன சைஸ், அதனால் பவர்ஃபுல்லாக இதை பிடிச்சி இழுக்கும். இதுக்கு பேர் போலரைசேஷன். இப்போ தான் போன பேஜில் கூட சொன்னேன். மோர் போலரைசேஷன்னா மோர் கோவேலண்ட் காம்பவுண்ட். அதனால தான் இவன் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் நல்லா கரையிறான். இவன் தண்ணி அயானிக் காம்பவுண்ட் வாட்டர் மாதிரியான போலார் சால்வெண்ட்ஸில் தான் நல்லா கரைவான். ஸோ இவன் ஒழுங்காக கரையாததுக்கான ரீசன் என்ன? மோர் கோவேலண்ட் இன் நேச்சர். ஆப்ஷன் டி. lithium chloride is more covalent in nature. Next, question number 27, the most stable carbonate. எந்த கார்பனேட் ரொம்ப ஸ்டேபிள்னா சிம்பிளாக சொன்னால் எப்படி சொல்கிறது? சாலிபிலிட்டி பேஸ் பண்ணி கூட இங்கே ஸ்டெபிலிட்டியை சொல்லிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கார்பனேட் எது சார்னாக்கா பீரியடில் கீழே போக ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்பனேட்ஸ் அதிகமாகிட்டே போகும். குரூப்பில். ஸோ ஆப்ஷன் 4 பேரியம் கார்பனேட். 28, which of the following bond is least covalent? எங்கே கோவேலண்ட் நேச்சர் ரொம்ப கம்மி? ரைட், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் சல்ஃபரோட சார்ஜ் +2, செகண்ட் காம்பவுண்டில் +4, இங்கே +6, இங்கே +8. அப்போ +8 இருக்குது. சல்ஃபர் +8 இருக்கும்போது F- பிடிச்சி என்ன செய்யும்? பவர்ஃபுல்லாக இழுக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குது? மோர் போலரைசேஷன் நடக்குது. அப்போ மோர் போலரைசேஷன் நடந்தா மோர் கோவேலண்ட். ரைட், மோர் கோவேலண்ட். அப்போ லீஸ்ட் கோவேலண்ட் இது சார். சல்ஃபர் அதிகமான சார்ஜில் இருந்தால் மோர் கோவேலண்ட்டு, கம்மியான சார்ஜில் இருக்கிறது தான் சார் லீஸ்ட் கோவேலண்ட்டு. ஸோ 28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 29, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கோவேலண்ட் கேரக்டர் ஆஃப் அல்கலைன் மெட்டல் குளோரைடு. ஸோ அல்கலைன் அப்படின்னாலே அல்கலைன் எர்த்துன்ட்டாங்க. எர்த்துனாலே பெரிலியம் 2+, பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். இதெல்லாம் குளோரின் கூட சேர்ந்துச்சுன்னா Cl2 ஃபார்முலா. ஸோ இதில் நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் 2+ சார்ஜ். அதில் எல்லாருமே Cl- கூட சேர்றாங்க. யார் Cl- மோர் போலரைஸ் பண்ணுவா?
சார் சின்னதாக இருக்கிற பெரிலியம் 2+ தான் சார் மோர் போலரைசேஷன் பண்ணோம். மோர் போலரைசேஷன்னா என்ன அர்த்தம்? மோர் கோவேலன்ட் கேரக்டர். அப்போ இருக்கிறதுலே கோவேலன்ட் கேரக்டர் யாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்? பெரிலியம் குளோரைடு தான் கோவேலன்ட் கேரக்டர் ரொம்ப அதிகம். யாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி? ஸ்ட்ரான்சியம் குளோரைடு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி. கேள்வி எண் 30. Which of the following compounds is least soluble in water? எது தண்ணியில் least soluble? கவனி, AgF. எல்லா இடத்துலையும் Ag+ தான், 4மே Ag+ தான்ப்பா. ஓகேவா? F- Cl- Br- I-. இதில் யாரை பிடிச்சி Ag+ பவர்ஃபுல்லாக இருக்கும்? கடைசியாக இருக்கிற இவனை தான். ஏன் சார்? சைஸ் ரொம்ப பெருசு, இவனோட எலக்ட்ரானை இவனாலே ஒழுங்காக பிடிக்க முடியல, அதனால் Ag+ பவர்ஃபுல்லாக இழுத்துரும். அப்படின்னா இங்கே மோர் போலரைசேஷனா, மோர் கோவேலண்ட் காம்பவுண்டா? அப்போ லீஸ்ட் சால்யுபிள் இன் வாட்டர். ஏன்னா இது நான் போலார் சால்வெண்ட்டில் தான் நல்லா கரையும். லீஸ்ட் சால்யுபிள் இன் வாட்டர். கொஷின் நம்பர் 31. Which pair in the following has maximum and minimum ionic character? ஸோ லித்தியம், சோடியம் கொடுக்கலைங்க, பொட்டாசியம், ருபீடியம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பெரிலியம்மு, சில்வர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே Cl- கூட சேருது. சரி, இவங்க 2 பேருக்கு 1+ சார்ஜ், இவன் 2+ சார்ஜ், இவன் 1+ சார்ஜ். ஓகே, நல்லா கவனிங்க. மேக்ஸிமம் அயானிக் கேரக்டர் எங்கே? நல்லா கவனி. இவன் சூடோ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதாவது 4D10ன்னு முடிகிறவன். இவன் பவர்ஃபுல்லாக பிடிச்சிருப்பான், மோர் போலரைசேஷன். இது மோர் கோவேலன்ட் காம்பவுண்ட். சொல்கிறது புரியுதா? மோர் கோவேலன்ட் காம்பவுண்ட். ரைட். அடுத்தது இங்கே வா, 2+ சார்ஜ், இங்கேயும் மோர் போலரைசேஷன், இங்கேயும் மோர் கோவேலன்ட் காம்பவுண்ட். இது ரெண்டும் அயானிக்காக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ மேக்ஸிமம் அயானிக் எது அப்படின்னா சார் இந்த 2 பேரில் இவன் சின்ன சைஸ் சார், இவன் பிடிச்சி இழுப்பான். மோர் போலரைசேஷன், கொஞ்சம் கோவேலன்ட் கேரக்டர் அதிகம். அப்போ அயானிக் காம்பவுண்டுன்னு பார்த்தா ருபீடியம் குளோரைடு தான் சார். ஸோ மேக்ஸிமம் அயானிக் கேரக்டர் ருபீடியம் குளோரைடு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் முதல்ல இருக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆன்சர் பி. நல்லா கவனி சார். இங்கேயும் மோர் கோவேலன்ட் சொன்னீங்க, இங்கேயும் மோர் கோவேலன்ட் சொன்னீங்க. அப்போ மினிமம் அயானிக்குன்னு கேட்கும்போது இந்த 2ல் எதை சார் எடுக்கிறதுனா கண்டிப்பாக அது ஒரு பெரிய குழப்பம்தான். அதனால தான் இங்கே நமக்கு தெளிவாக முதல்ல கொடுக்க வேண்டிய ஆன்சர் ருபீடியம் குளோரைடை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டாவதாக பெரிலியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. AgClன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை இப்போ ரெண்டாவதா, அதனால் வேறு வழி இல்லை. ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். அதனால் ஆப்ஷன் பியை தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. 32. மேக்ஸிமம் கோவேலன்ட் கேரக்டர் இஸ் ஷோன் பை விச் காம்பவுண்ட்? சிலிக்கான் +4 சார்ஜில் இருக்குது, அலுமினியம் +3ல் இருக்குது, மெர்க்யூரி Hg இங்கே எப்படி இருக்குன்னா மெர்க்யூரிக்காக இருக்குது, சோடியம் +ஆக இருக்குது. இந்த 4 பேரில் யார் Cl- பிடிச்சி பவர்ஃபுல்லாக இழுப்பா? சார் இவனுக்கு தான் மோர் பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ இவன் தான் பவர்ஃபுல்லாக இழுப்பான். அப்போ இவன் தான் மோர் போலரைசேஷன், இவன் தான் மோர் கோவேலண்ட். Question number 33. CCl4 is more covalent than lithium chloride. Why? ஏன்னா லித்தியம் ப்ளஸ் Cl- பிடிச்சி இழுக்கிறத விட கார்பன் 4+ Cl- பிடிச்சி நல்லா இழுக்கும். ஏன்னா இங்கே கார்பனுடைய சார்ஜ் +4. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் மோர் போலரைசேஷன் பை கார்பன் இன் கார்பன். ஸோ ஆப்ஷன் ஏ. 34. The melting point of SnCl4 is less than SnCl2. ஏன் பாரு, Sn இங்கே +4 சார்ஜில் இருக்குது, இங்கே +2 சார்ஜில் இருக்குது. அப்போ Cl- பிடிச்சி யார் பவர்ஃபுல்லாக இருப்பா? இவன் தான். அப்போ இங்கே தான் மோர் போலரைசேஷன். அப்போ இங்கே தான் மோர் கோவேலன்ட் காம்பவுண்ட் அதிகம்னா மெல்டிங் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கும். கோவேலன்ட் நேச்சர் அதிகம்னா மெல்டிங் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னாக்கா மோர் சார்ஜ் ஆன் டின் 2+ சொல்லலாம், டின் 4+ சொல்லலாம். சைஸு ஸ்மால், சைஸு இங்கே டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பவர்ஃபுல்லாக இழுக்குதுங்கிறத விஷயம். அயானிக் பொட்டன்ஷியல் ஆஃப் டின் 2+ டின் 4+ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர்.
ஏன்னா இந்த பவர்ஃபுல்லாக இழுக்குதுன்றது தான் நம்ம அயானிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். சார்ஜ் அதிகம்னா கூட சார்ஜ் அதிகம் அவ்வளோதான், இழுக்குதுன்றதை பற்றி இது எதுவுமே சொல்லலை. பவர்ஃபுல்லாக இழுக்குது அப்படின்றது ஆப்ஷன் சி தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரை தான் நீ செலக்ட் பண்ணணும். 34க்கு ஆன்சர் சி. 35 போலரைசபிலிட்டி ஆஃப் த அயான்ஸ். யாரை ஈஸியாக போலரைஸ் பண்ண முடியும்? யாரை ஈஸியாக போலரைஸ் பண்ண முடியும்? டிக்ரீசிங். டிக்ரீசிங் அப்போ ஈஸியாக போலரைஸ் பண்ணுறோன்னா முன்னாடி வைக்கணும். சரி, முதல்ல எஃப் மைனஸ் இல்லை ஐ மைனஸ் தான் ஆன்சராக இருக்க போகுது. இதில் யாரை ஈஸியாக பிடிச்சி இழுக்க முடியும் சொல்லுங்கள்? ஐ மைனஸ் தான். அப்போ அவன் தான் முன்னாடி இருக்கணும். டிக்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க, அப்போ எஃப் மைனஸ் பின்னாடி இருக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ளோரினுக்கு முன்னாடி குளோரின், குளோரினுக்கு அப்புறம் ப்ரோமின், ப்ரோமினுக்கு அப்புறம் தான் அயோடின். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ மோர் போலரைசபிள் தான் முதல்ல இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் 36 ஆன் த பேஸ் ஆஃப் அயானிக் பொட்டன்ஷியல் த டெண்டன்சி டு ஃபார்ம் கோவேலண்ட் பாண்ட் இன் எ குரூப். மேலேருந்து கீழே போகும்போது கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மிங் டெண்டன்சி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா கீழே போக போக மெட்டாலிக் நேச்சர் என்ன ஆகும்? அதிகமாகும். அதனால் கோவேலண்ட் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 37 அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் நெசசரி கண்டிஷன் டு ஃபார்ம் கோவேலண்ட் பாண்ட். கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கான கண்டிஷன் என்ன? நெகட்டிவ் க்ளவுடை பிடிச்சி கேட்டையான் அட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் மோர் போலரைசேஷன், அப்போ தான் மோர் கோவேலண்ட் நேச்சர். அப்போ இந்த நெகட்டிவ் க்ளவுடு ரொம்ப பெருசாக இருக்கணும். ஏன்னா பெருசாக இருந்தால் தான் அவனால் ஒழுங்காக இழுக்க முடியாது சார், அடுத்தவன் பிடிச்சி இழுப்பான். ஸோ லார்ஜ் ஆனையான். அடுத்தது இந்த கேட்டையான் சார்ஜ் அதிகமாக இருக்கணும். இங்கே சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் பற்றி பேசலை, சைஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ சின்ன சைஸாக இருக்கணும், ஸ்மால் கேட்டையான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ சின்ன கேட்டையான் பெரிய ஆனையான் இருந்தால் அங்கே மோர் போலரைசேஷன் நடக்கும், அங்கே மோர் கோவேலண்ட் கேரக்டர் இருக்கும்னு ஃபெஜான் சொன்னார். ஸோ கொஷின் நம்பர் 38 விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அயானிக். எது ரொம்ப அயானிக் காம்பவுண்டு? இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்டை பாரு, P2O5 பாஸ்பரஸோட சார்ஜ் +5, CrO3 குரோமியத்தோட சார்ஜ் +6, MnO மேங்கனீஸ் +2, Mn2O7 மேங்கனீஸ் +7. இந்த 3 இடத்துலையுமே அவன் தன்னுடைய ஹையஸ்ட் சார்ஜில் இருக்கான். பாஸ்பரஸோட ஹையஸ்ட் சார்ஜ் +5, குரோமியத்தோட ஹையஸ்ட் சார்ஜ் +6, மேங்கனீஸோட ஹையஸ்ட் சார்ஜ் +7. அப்போ ஒருத்தன் தன்னுடைய ஹையஸ்ட் சார்ஜில் இருக்கும்போது என்ன செய்வான்? நெகட்டிவ் க்ளவுடை பிடிச்சி பவர்ஃபுல்லாக இழுப்பானா? அதைத்தான் நாம் மோர் போலரைசேஷன்னு சொல்கிறோம். அப்போ மோர் போலரைசேஷன்னா அது மோர் கோவேலண்ட் காம்பவுண்டுன்னு நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அயானிக் எது? இவன் தான் சார். சார்ஜ் கம்மியாக இருக்கிறவன் தான் அயானிக் காம்பவுண்ட். சார்ஜ் கம்மியாக இருக்கிறவன் தான் போலரைசேஷன் பண்ண மாட்டான், அயானிக் காம்பவுண்ட். 39 which are the following is least soluble and its existence is doubtful. யாரோட சாலிபிலிட்டி ரொம்ப கம்மி, அதுவும் இல்லாமல் அது இருக்கிறது டவுட்டு? கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட்டு. இதில் சிலிக்கானை மட்டும் கொடுக்கல. கார்பன் I4, ஜெர்மானியம் I4, டின் I4, லெட் I4. ஓகே, இந்த 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. மேலேருந்து கீழே போக போக இனர்ட் பேர் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதாவது கார்பனில் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற 4 எலக்ட்ரானுமே, ஏன்னா கார்பன் குடும்பத்துக்கு NS2 NP2ன்னு பேர், இந்த 4 எலக்ட்ரானுமே பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கீழே போக போக +2, அதாவது இந்த 2 எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டு ஃபார்ம் ஆகும். இது இனர்ட் ஆகிடும். இந்த எஃபெக்டை தான் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ லெட்டு +2ல் இருந்தால் தான் சார் ரொம்ப ஸ்டேபிள். +4ல் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள் ஆப்ஷன் சி. ரைட். 40 which are the following does not show conductance. எது கரண்ட்டை கடத்தாது? ரொம்ப ஈஸி. இந்த கொஷனுக்கு ஆன்சர் டைமண்டு. ஏன்? மற்ற எல்லாமே பாருங்கள், இது ஒரு மெட்டல், வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஸோ ஃபியூஸ்டு மோல்டன் ஸ்டேட்டில் இங்கே Na+Cl- இருக்கும், கரண்ட்டை வேகமாக கடத்தும். கிராஃபைட்டில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால கரண்ட்டை கடத்தும், நாமளே படிச்சிருக்கோம். ஸோ டைமண்டில் தான் நோ ஃப்ரீ எலக்ட்ரான், எலக்ட்ரான்ஸே கிடையாது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே. அதனால் டைமண்ட் இஸ் நாட்
a conductor. 41. Carbon halogen bond is strongest in the following. எங்க carbon fluorine, carbon chlorine, carbon bromine, carbon iodine. நான் எழுதும்போதே பாரு, இதை விட ஃபஸ்ட்டை விட செகண்ட் பெருசு, செகண்டை விட தேர்ட் இன்னும் பெருசு, தேர்டோட ஃபோர்த் இன்னும் பெருசாக இருக்கு. அப்போ எது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு சார்? இதான் சார் ஸ்ட்ராங்கான பாண்டு. ஏன்னா பாண்ட் லென்த்து கம்மினா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். பாண்டு லென்த்தும் பாண்டு ஸ்ட்ரென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அப்போ லென்த் எது கம்மியோ அதுதான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் N2O5. The bonds present in N2O5 are N2O5 என்ன மாதிரி பாண்ட் இருக்குது? N2O5 இவங்கிட்ட 2, இவங்கிட்ட 2, நடுவில் 1. நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. 1 இங்கே, 2வது 3வது இங்கே, 4வது 5வது லோன் பேர். 1 இங்கே, 2வது 3வது டபுள் பாண்ட், 4வது 5வது லோன் பேர் டொனேஷன். ஏன்? நைட்ரஜன் 1s2 2s2 2p3. இங்கே வேலன்ஸ் ஷெல்லில் மொத்தம் 4 பாக்ஸ் தான் இருக்குது. இப்போ 4 ரூம் தான் இருக்குது. 4 ஜோடி எலக்ட்ரானை தான் நைட்ரஜனால் வச்சுக்க முடியும். அந்த 4 ஜோடி நான் காட்டுறேன் பார். ஒரு ஜோடி, 2வது பேர், 3rd பேர், and this one is the 4th pair. Nitrogen can accommodate only 4 pairs. அப்போ இங்கே என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இருக்குன்னா கோவேலண்ட். இதெல்லாம் கோவேலண்ட் பாண்ட். இது கோஆர்டினேட் பாண்ட். So the answer for the question is option 2. Covalent bond is there, coordinate bond is there. Coordinate bond is there. Next 43. Which of the following statement is true? Okay, right. The compound structure. You will get to know about this compound only after we teach coordination compounds. But 12th standardல coordination compounds ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் நடத்தின அப்புறம் தான் இது ரொம்ப கிளாரிட்டியோட புரியும். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோ சார். காப்பர் கெட்ஸ் 4 pairs of electrons from 4 ammonia. அமோனியா கிட்டேருந்து 4 ஜோடி எலக்ட்ரானை காப்பர் வாங்குது. The charge of this copper fellow is 2+. So there are 2 negative charges outside. அப்போ இங்கே என்ன பாண்டெல்லாம் இருக்குது? First thing, the bond between these two is ionic because it is copper 2+ and sulfate 2-. Next, this bond is coordinate. And next, look at nitrogen and hydrogen, ammonia. These bonds are covalent bonds. So this molecule contains covalent bond, ionic bond as well as coordinate bond. So the answer is option D. Clear? Right. Question number 44. Dative bonds are present in. What is meant by dative bond? Dative bond என்ன? Dative bond ஒன்றும் கிடையாது, கோஆர்டினேட் பாண்டுன்னு அர்த்தம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஏன்னா அமோனியா உனக்கே ஸ்ட்ரக்சர் தெரியும், NH3 சார். இதில் கோஆர்டினேட் பாண்டே இல்லை. BF3 ட்ரைகோனல் பிளானார் நிறைய தடவை படிச்சிட்டோம் சார். தெர் இஸ் நோ கோஆர்டினேட் பாண்ட். K2CO3 2K+ and CO3 2-. CO3 2- also sir. All are covalent only, no coordinate. Whereas in sulfur trioxide, valence electron of sulfur is 6. O3, oxygen is also 6. So one oxygen is present with double bond and the remaining oxygens are present with coordinate bonds. So அப்போ coordinate bond இருக்கிறது SO3ல தான். So the answer for the question is option A. Question number 45. The correct statement for the reaction given. Correct statement. Okay. NH3 H+ ஓட சேர்ந்து NH4+. Hybridization has changed அப்படின்றாங்க. கரெக்டாக பாரு. Hybridization, what is the formula? Half into valence electron plus monovalent atom plus 0. 8/2 4. 4 na sp3. Hybridization is equal to half into valence electron plus monovalent atom. Charge +1 na we have to remove an electron because positive charge is a removal of an electron. 8/2 4. 4 means sp3 same. This is changed அப்படின்னா இது ராங் ஸ்டேட்மெண்ட். மாறவே இல்லை. சார்ஜ் இஸ் hybridization is not changed. Next, bond angle. In case of ammonia there are 3 bond pair and 1 lone pair. It is pyramidal. The angle is 107 degree.
This is tetrahedral. This is, yeah, why? Because 4 bond pairs with 0 lone pair. Since it is tetrahedral, the angle is 190 degree 28 minutes. Bond angle increases. Sir, this is correct, sir. Bond angle increases, yes. Bond angle increases, this is correct, sir. So the answer for the question is option B. 46. Which of the following species are expected to be planar? எதெல்லாம் பிளானாராக இருக்கணும்? We know, just now we saw this is pyramidal. This is pyramidal. This is NH3 2+. That means, first I will write ammonia. Sir, this is ammonia. First option A. Option B. 2+ means remove these 2 electrons. Sir, nitrogen is having a charge of 2+, surrounded by 3 hydrogens. So this is trigonal planar. What structure it is? Trigonal planar. Third one, CH3+, carbon சுத்தி 3 bond pair, 0 lone pair. So this is also trigonal planar. And PCl3, this is having a lone pair. This is not a trigonal planar structure. So which are expected to be planar? So the two structures which are expected to be planar are NH3 2+ and CH3+, B and C, option A. 46th question, option A. I'm going for 47. In the protonation of ammonia molecule, following statement is true. Which is true? Protonation of ammonia, that means ammonia gains a proton and becomes ammonium plus. First thing, a covalent bond is formed. Correct or no? Why? Because the fourth bond formed is a coordinate bond. Nalla gavani. This is ammonia. On seeing H+, nitrogen donates the electron to H+. So the structure is, this is donation of electron to H+. This is the NH4+ ion. So covalent bond form agala, coordinate bond alone is formed. So option A is wrong statement. Option B, hydrogen bond is formed. No, this is wrong. Hydrogen bond means a bond formed between a hydrogen attached to an electronegative atom to another electronegative atom. This very weak attraction is called as hydrogen bond. This is also wrong. Hybridization state of nitrogen is changed. No, this is also sp3 and this is also sp3. This is also wrong. So which one is correct here? Shape is changed. Correct. This is pyramidal and this is tetrahedral. Just now we saw here. Okay, va? Shape is changed. Yes, shape is changed is correct, sir. Shape is changed is correct, sir. So the answer for the question is option D. Question number 48. The hybrid states of central atom in diborane, diamond and graphite. I'll simply explain first diamond and graphite. So we have studied diamond is pakka tetrahedral molecules, carbon having 4 bond pairs. Exactly, pakka tetrahedral sp3. Graphite is having 3 bond pairs around each carbon and the fourth one is present as free electron. That is why it is used for conduction. So only 3 bond pair around carbon. That means sp2 hybridization. So diamond is sp3 and graphite is sp2. So your answer is either option A or option B. Your answer is either option A or answer B. Now I'll go for diborane. What is diborane? Sir, this is BH3, borane. And this is another BH3, borane. Right. How many electrons around boron? Sir, around boron there are only 6 electrons. 1, 2, 3, 4, 5, 6. Similarly, this is also 1, 2, 3, 4, 5, 6. So it is not octet and unstable. So what will happen, sir? These 2 electrons will fluctuate here and here. So the 2 electrons are present here also. This is called as banana bond. This type of bond is called as what bond? Banana bond. This type of bond is called as banana bond. That means this bond exists between, this 2 electron is existing between both the 3 species, all the 3 species. And similarly, these 2 electrons are existing between all these 3 species.
Okay, so now it appears boron has 4 pairs. This boron is having 4 pairs. 4 pairs means what is hybridization? sp3. So the first one should be sp3. So the answer for the question is option boy. The answer for the question is option boy. So simple. 49. In a molecule of water, which of the following bonds are present? Water molecule. Sir, water is H2O. This is another H2O. This is another H2O. And so on. Sir, oxygen is having 2 lone pairs. This hydrogen is positively charged. Why? Because this oxygen is negatively charged. Similarly, this oxygen is negatively charged. Now, the bond formed between such species is called as hydrogen bonds. Hydrogen bonds. So, each oxygen in water, look here, each oxygen in water is surrounded by 1, 2 hydrogens by covalent bond. 2 hydrogens by covalent bond. And third one, fourth one by coordinate bond. Sorry, not coordinate, hydrogen bond. Sorry, hydrogen bond. So, each oxygen is tetrahedrally surrounded by 4 hydrogen atoms. 4 hydrogen atoms. So, in a molecule of water, which of the following bonds are present? Sir, in a molecule of water, we have found which of the following bonds are present? Hydrogen bond irukku, yes. Ionic, no. So there is no other go for, we have to go for only option 4 pa. No other go except option 4. There is no other go. So இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, ஆன்சரில் இருக்கிற ஆப்ஷனில் இங்கே பாரு, இந்த பாண்ட் என்ன சொன்னோம்? கோவேலன் பாண்டுன்னு சொன்னோம். ஓகே சார், சூப்பர் சார். இந்த பாண்ட் என்னன்னு சொன்னோம்? ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொன்னோம். ஸோ கோவேலன் பாண்டு அண்டு ஹைட்ரஜன் பாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தால் நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருப்பேன். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் எந்த பாண்டுக்கு தான் போய் ஆகணும்? கோவேலன் பாண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. கொஸ்டின் நம்பர் 50. ரெசனன்ஸ் இஸ் ஷோன் பை. ரெசனன்ஸ்னு என்ன சார்? டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எழுதுவோம். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும். ஸோ அப்போ சி டபுள் பாண்டோ, இங்கே சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். மறுபடியும் சி இந்த பக்கம் டபுள் பாண்டோ, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். சார் அப்போ கார்பனேட் ஷோஸ் ரெசனன்ஸ். ஆப்ஷன் ஏ ஆன்சரில் இருக்கணும். இங்கே ஏ அண்ட் பி போத்துன்னு இருக்கிறதுனால அடுத்த ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணுவோம். NO3 2 minus, NO3 2 minus, sorry minus 1 NO3 minus. இங்கேயும் ரெசனன்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இது இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ O டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் O மைனஸ் கோஆர்டினேட் பாண்ட் O. ஸோ இங்கேயும் ரெசனன்ஸ் இருக்குது. அடுத்தது இது ஓசோனாக இருந்தால் ரெசனன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். O2னும் போது ஆக்சிஜன் O டபுள் பாண்ட் O தான். ஸோ அப்போ ரெசனன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா போத் A and B. போத் A and B. கொஷின் நம்பர் 51. அமங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் மோஸ்ட் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு? யார் ஹைலி ஸ்டெபிளைஸ்டு பை ரெசனன்ஸ்? 4 பேர்கிட்டையுமே ரெசனன்ஸ் இருக்குது. 4 பேர்கிட்டையுமே ரெசனன்ஸ் இருக்குது. யார் ஹைலி ஸ்டெபிளைஸ்டு பார்ப்போம். ON டபுள் பாண்டோ கோஆர்டினேட் பாண்டோ, இதான் NO3 மைனஸ். NO2 மைனஸ், ஒரு லோன் பேர் இருக்கு. SO2 ஓசோன். ரைட், இங்கே இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் என்னால் மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத முடியும். ஏன்? இந்த ஆக்சிஜன் கிட்ட டபுள் பாண்ட் இருக்கலாம், அல்லது இங்கே டபுள் பாண்ட் இருக்கலாம், அல்லது இங்கே டபுள் பாண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி என்னால் 3 ஸ்ட்ரக்சர் எழுத முடியும். வேறஸ் இங்கே டபுள் பாண்ட் இங்கே இல்லைனா இங்கே ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் எழுத முடியும். 2 ஸ்ட்ரக்சர் தான் எழுத முடியும். 2 ஸ்ட்ரக்சர் தான் எழுத முடியும். அப்போ மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகம்ன்றதுனால ஸ்டெபிலிட்டியும் அதிகம். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50. பாண்ட் லென்த் ஆஃப் CO இஸ் மினிமம் இன். எங்கே பாண்ட் லென்த் ரொம்ப கம்மி? பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். பாண்ட் ஆர்டர்னால் என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். அவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். CO னாலே நமக்கு தெரியும், கார்பன் ஆக்சிஜன் நடுவில் எத்தனை பாண்டு? 3 பாண்டு. CO2
பாண்ட் ஆர்டர் 2 கார்பன் ஆக்சிஜன் நடுவில் 2 பாண்ட் தான். 4வது ஆப்ஷன் பாரு, HCOO மைனஸ், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுத முடியும். அல்லது HCO மைனஸ், இங்கே டபுள் பாண்ட் இப்படி எழுத முடியும். ஸோ அப்போ பாண்ட் ஆர்டருக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் 3 பை 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், ஆக மொத்தம் ஆன்சர் 1.5. ஸோ இங்கே பாண்ட் ஆர்டர் 1.5. இங்கே பாண்ட் ஆர்டர் 4 பாண்டு பை 3 ஸ்ட்ரக்சர் 1.33ன்னு வரும். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 4 பேரில் எங்கே பாண்ட் ஆர்டர் ரொம்ப அதிகம், ஆப்ஷன் ஏக்கு. பாண்ட் ஆர்டர் அதிகம்னா பாண்ட் லென்த் ரொம்ப ரொம்ப மினிமம் சார். பாண்ட் ஆர்டர் அதிகம், அதனால் பாண்ட் லென்த் ரொம்ப மினிமம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த யூனிட்டில் இங்கே லெவல் 1ல் மட்டும் நான் ஒரு 160 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். இந்த செஷனில் 52 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த செஷனில் அடுத்த கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரைட், தேங்க்யூப்பா. இந்த வீடியோ செஷன் நான் இதோடு நிறுத்துகிறேன். கெமிக்கல் பாண்டிங் செஷன்ஸ் தொடரும். ரைட், தேங்க்யூ.